வெல்கம் டு 2K அகாடமி. நண்பர்களே, நம்ம இந்த வீடியோவில் என்ன தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம இப்போ தமிழ் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் ஒன்று கண்டக்ட் பண்ணியிருந்தோம். அதில் நிறைய நண்பர்கள் நம்ம டெலிகிராமில் ஜாயின் பண்ணி அந்த டெஸ்ட்டை நல்லாவே எழுதிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் மேக்ஸ் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் ஒன்று ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருந்தோம். அதன் அடிப்படையில் மேக்ஸ் ஃப்ரீ டெஸ்ட்டும் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நம்மளோட யூடியூப்பில் சேனல்லையுமே நம்ம என்றைக்கு டெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது, வீடியோ கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது, எல்லாவுடைய தகவலுமே இதுக்கு முதல் வீடியோவில் போட்டாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம மேக்ஸ் சம்மந்தமாக தான் நிறையா வீடியோ நிறையா போட போகிறோம். அதனால் மேக்ஸ் எங்கே இருக்குது, அதாவது ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குது அப்படின்றத அதாவது மேக்ஸ் வேர் டு ஸ்டடி அப்படின்ற பிடிஎஃப் தான் நம்ம இதில் ஒரு பிடிஎஃப் எடுத்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதைத்தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேவா? மேக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் வச்சுக்கோங்க நண்பர்களே, குரூப் 4 ஆகட்டும், குரூப் 2 ஆகட்டும், குரூப் 1 எந்த எக்ஸாம் வேணால் இருந்துட்டு போகுது. ஆனால் மேக்ஸில் 25 சம்ன்றது அக்யூரேட்டாக கேட்குறாங்க. அதில் கூட கேட்பாங்க தவிர, ஆனால் இப்போ நடந்த குரூப் 4ல் ஒரு 2 கொஸ்டின் கூட கேட்டிருந்தாங்க, 27 கேட்டிருந்தாங்க. கூட கேட்பாங்க தவிர குறைச்சி கேட்க மாட்டாங்க. ஓகேவா? அப்படின்ற பட்சத்துக்கு மேக்ஸ் எவ்வளோ முக்கியம் அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதே டயத்தில் நான் நிறைய நண்பர்களுக்கு மேக்ஸ் என்ன சொல்கிறேன்னா, மேக்ஸ் தான் கஷ்டமாக இருக்கும். நிறைய நண்பர்களுக்கு நல்லா படிப்பாங்க, அவங்க 11th 12th ஹிஸ்ட்ரி புக் கூட படித்து வச்சுருப்பாங்க. ஆனாலும் மேக்ஸில் கொஞ்சம் திணறுவாங்க. அவங்க இனிமேல் திணறக்கூடாது, அதே டயத்தில் என் புக்கில் எங்கே இருக்குது அப்படின்னு ஒரு குழப்பம் இருக்கக்கூடாது. அப்படின்றக்காக உங்களுக்காக தான் என்ன பண்ணியிருக்கேன்னா, புக்கில் எங்கெங்கே இருக்குன்னு வரிவிடாமல் நிறையா சர்ச் பண்ணி இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். நீங்கள் நோட் தனியாக ஒரு நோட் எடுத்து இதை குறித்து வச்சுக்கோங்க. ஓகேவா? மேக்ஸ்க்கு இது எங்கே இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன் இந்த வீடியோவில். நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க. ஓகேவா? நீங்கள் என்ன நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வீடியோ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், ப்ளஸ் டெஸ்ட்டும் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஓகேவா நண்பர்களே, மேக்ஸ் பற்றி உங்களுக்கு என்ன டவுட்னாலும் நீங்கள் எந்த கேட்கலாம், கீழே கமெண்ட் பண்ணலாம். டெலிகிராம் நம்பரும் கொடுப்பேன் இதில், அதில் நீங்கள் மெசேஜ் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ ஓகேவா, வாங்க பார்த்துடலாம். திறனறிவு, மனக்கணக்கு, நுண்ணறிதல், ஆப்டிடியூட் அண்டு மென்டல் எபிலிட்டி, இதாங்க சிலபஸ்ஸு. ஓகேவா? இப்போ சுருக்குதல் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்களே, சுருக்குதல் அப்படின்னா அது எதில் டாபிக் கவர் ஆகும்னா, அது எண்கள், ஸ்கூல் புக்கில் எண்கள், இயற்கணிதம், இது ரெண்டுலேயுமே அந்த சுருக்குக அப்படின்ற டாபிக் கவர் ஆகும். விழுக்காடு அப்படின்னா சதவீதம், அதுவும் புக்கில் எங்கே நான் சொல்கிறேன். அப்புறம் எல்சிஎம் HCF கொடுத்துருக்காங்க. விகித சிலபஸில் இருக்குது. தனிவட்டி, கூட்டுவட்டி, பரப்பு, கொள்ளளவு, காலம் மற்றும் வேலை, தருக்க காரணிவியல், இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். முதல் 3, அதாவது 1, 2, 3 போட்டிருக்காங்களே, அது உங்களுக்கு தெரியும். ஆனால் 4வது எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. தருக்க காரணவியல், புதிர்கள், பகடை, காட்சி காரணவியல், எண் எழுத்து காரணவியல், எண் வரிசை, இதெல்லாம் சிலருக்கு தெரியாமல் இருக்கும். அவங்க நான் உள்ளே போய் நல்லா டீட்டெயில்ஸாக சொல்கிறேன். ஓகேவா? குரூப் 4 மேத்ஸ் வேர் டு ஸ்டடி, இது மேக்ஸ் குரூப் 4 அப்படின்னு மட்டும் கிடையாதுங்க. குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எல்லாத்துக்குமே இதுதான் அவங்க கொடுத்துருக்காங்க. அதனால் இதை பார்த்துக்கோங்க. ஓகேவா? அதில் வரிசையாக சொல்லிடுறேன், நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எண்டில் நான் ஒரு சில தகவல் சொல்கிறேன், அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. எல்சிஎம் HCF, அதாவது மிச்சிமா மிப்பேவா, இது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 6th டேர்ம் 2ல் யூனிட் 1ல் இருக்கும். ஓகேவா? எந்த யூனிட் முதற்கொண்டு நான் கொடுத்துருக்கேன். அப்போ எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்த்துக்கோங்க. நீங்கள் நோட் பண்ணி வச்சா போதும். தனியாக ஒரு நோட்டில் ஒரு 10 நிமிஷம் வேலை தான், 5 நிமிஷம் கூட ஆகாது நோட் பண்ணுறதுக்கு. நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 8th புக்கில் 7.6 பயிற்சி எக்ஸசைஸ், அதில் எல்சிஎம் HCF சம்ஸ் இருக்கும். அடுத்து 9th யூனிட் 3.8, அதாவது யூனிட் 3, அதில் 3.8 நம்பர் பயிற்சி முதற்கொண்டு நான் கொடுத்துட்டேன். ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்து 10th 3.3 அப்படின்ற இடத்துல நம்ம எல்சிஎம் HCF இருக்குது, பார்த்துக்கோங்க. எல்சிஎம் HCF எப்பவுமே டீம் செட் 2 or 3 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ரொம்ப முக்கியமான டாபிக், அதான் நான் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கேன். அடுத்து சிம்பிளேட்டஸ், தனிவட்டி, காம்பவுண்டர்ஸ், கூட்டுவட்டி, அதாவது இது எவ்வளோ முக்கியமான டாபிக் உங்களுக்கு தெரியும். இதில் 5 கணக்கு கூட கேட்க வாய்ப்பு இருக்குது, 3 கணக்கு கேட்கவும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் குறைஞ்சது 3 கேட்டுருவாங்க, எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு டாபிக். ஆனால் அதே இடத்துல நியூ புக்கில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 7th டேர்ம் 3 யூனிட் 2. ஓகேவா? அடுத்து 8th புக்கில் யூனிட் 4ல் கூட்டுவட்டி இது இருக்கும். 7th தனிவட்டி இருக்கும். ஸோ பார்த்துக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்களே. டைம் அண்ட் ஒர்க், நேரம் மற்றும் வேலை, 7th டேர்ம் 1ல் யூனிட் 4 யூனிட்டில் இருக்கும். அதுக்கப்புறம் 8th யூனிட் 4ல் இருக்கும். 8th புக் டேம் ஏன் சொல்லலைன்னா, 8th புக் ஃபுல் புக்காக தான் போடுறாங்க. ஃபஸ்ட்டு 2019 ஒரு 8th புக் போட்டிருப்பாங்க. அதில் மட்டும் தான் டேம் வைஸாக பிரித்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் எல்லாமே ஃபுல் புக் தான். ஸோ அதனால் நான் ஃபுல் புக்கில் தான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. அடுத்து ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன். ஓகேவா? வீதம் மற்றும் வீதச்சாரம், இது எங்கெங்கெல்லாம் இருக்கும் பார்த்தோம்னா 6th டேர்மில் ஃபஸ்ட்டு டேம். ஓகேவா? ஃபஸ்ட்டு டேர்மில் யூனிட் 3ல் இருக்கும். அடுத்து 7th டேர்ம் 3ல் யூனிட் 2, அதாவது 2ஆம் பாடத்தில் இருக்கும். அடுத்து 8th புக்கில் 4வது பாடமாக இது இருக்கும். ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்து பர்சன்டேஜ், அதாவது சதவீதம், அது எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 7th டேர்ம் 3ல் யூனிட் 2. ஓகேவா? யூனிட் 2ல் இருக்கும். டேர்ம் 2ல் 2ஆம் பாடம், அதாவது அப்புறம் 8th புக்கில் 4வது பாடத்தில் இருக்கும். நான் நண்பர்களே எதுவும் சொல்ல நான் பண்ணிட்டேன்னா பார்த்து ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே,
டைம் அண்ட் ஒர்க்கு சொல்லிட்டு வந்தேன்ல, எல்சிஎம் கஜிசியில் கொஞ்சம் 3 சம் கேட்பாங்க, இந்த தனிவெட்டி கூட்டுவட்டி இதுலேயும் 3 சம்ஸ் கொஞ்சம் கேட்பாங்க. டைம் அண்ட் ஒர்க்லேயுமே ரெண்டுலேருந்து குறைஞ்சது 2ஆச்சும் கேட்டுருவாங்க. ஸோ இதை பார்த்தாலே நீங்கள் 8 கொஸ்டின் அடிச்சிடலாம். வீத விசாரம் கண்டிப்பாக கேட்பாங்க. இதுவரையும் நீங்கள் படிச்சிங்கனாலே இந்த 4 டாபிக் அப்புறம் ப்ளஸ் நான் சொல்கிறேன், இந்த 4 டாபிக் நீங்கள் படித்தாலே வந்து எவ்வளோ கொஸ்டின் அடிக்கலாம், 10லேருந்து 14 கொஸ்டின் கூட அடிக்கலாம். இது ரிலேட்டடாக நிறையா கொஸ்டின்ஸ் வரும். ஆனால் 10 கொஸ்டினாச்சும் உறுதியாக அடிக்கலாம். ஓகேவா, பார்த்துக்கோங்க. போக உங்களுக்கு எல்லாமே சொல்லிக் கொடுக்குறேன். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, நிறைய தகவல் உங்களுக்கு சொல்லித்தரேன். அடுத்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ், லாப நட்டம். இது வந்து சிலபஸில் நேரடியாக வந்து கவர் ஆகாது. சதவீதம், அதாவது விழுக்காடு அப்படின்ற டாப்பிக்லேயோ அல்லது வந்து அந்த என்ன சொல்கிறேன்னா வேறு ரிலேட்டடாக வந்து இது கவர் ஆகும், வேறு டாபிக் ரிலேட்டடாக இது வந்து கவர் ஆகும். ஓகேவா, எங்கெங்கே இருக்குன்னு பார்த்துடலாம். 6th டேர்ம் 3ல் யூனிட் 3. ஓகேவா, டேர்ம் 3ல் வந்து 3வது பாடத்தில் இருக்கும். அப்புறம் 7th 3வது டேர்மில் வந்து 3வது பாடத்தில் வந்து லாப நட்டம் இருக்கும். அடுத்து 8வது அதாவது 8th புக்கில் வந்து யூனிட் 4ல் வந்து இதை பற்றி இருக்கும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கொஸ்டின்ஸ் வந்து அதிகமாக கேட்க மாட்டாங்க. என்றைக்காவது ஒரு கொஸ்டினில் ஏதாவது ஒரு கொஸ்டினில் 1 2 அப்படி கேட்டிருப்பாங்க, தவிர ரொம்ப கேட்க மாட்டாங்க. இருந்தாலும் ஈஸி தான டாப்பிக்கு, அதனால் படிச்சுக்கணும் நீங்கள். ஓகேவா, அடுத்து சிம்பிளிஃபிகேஷன், சுருக்குக. நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கக்கூடிய ஒரு ஏரியானா இதுதான். அதே டயத்தில் ஈஸியான கொஸ்டின்ஸும் இதில் தான் வரும், ரொம்ப கஷ்டமான கொஸ்டின்ஸும் இதில் தான் வரும். ஓகேவா, சிலருக்கு வந்து தெரியாது, சில தெரிஞ்சால் ஈஸி. ஓகேவா நண்பர்களே, எங்கெங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா சுருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இயற்கணிதம், அதாவது அல்ஜிப்ரான்னு சொல்லுவாங்களே, அதுவும் சுருக்கு ரிலேட்டடாக கவர் ஆகும். ஓகேவா, ப்ளஸ் எண்கள் சம்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதுவும் சுருக்குகளாக கவர் ஆகும். ஓகேவா, எங்கெங்கே இருக்குன்னு பார்த்துக்கோங்க. 6th டேர்ம் 1, அதாவது 6th டேர்ம் 1 டேர்ம் 2 டேர்ம் 3லையுமே இருக்குது. 3லையுமே யூனிட் 1 யூனிட் 1 ஃபஸ்ட் லெசன் தான். 3லையுமே வந்து ஃபஸ்ட்டு லெசன் தான் வந்து இது. அடுத்து 7th வந்து 7th 3 டேர்ம்லையுமே இருக்குது. அதில் ஃபஸ்ட் டேர்மில் வந்து லெசன் 3வது லெசன், அதாவது 3வது பாடம் வந்து ஃபஸ்ட் டேர்மில் 3வது பாடம் பார்த்துக்கோங்க, இதை கவர் ஆகும். அதுக்கப்புறம் 7th 2வது டேர்மில் வந்து 1 3 கவர் ஆகும். ஓகேவா, 1ஆம் பாடம் 3ஆம் பாடத்துலையும் கவர் ஆகும். சுருக்குக தான் இது எல்லாமே. இது வந்து எப்படின்னா மறைமுகமாக கவர் ஆகும். ஓகேவா, டைரெக்டாக கவர் ஆகாமல் இன்டெரக்டாக கவர் ஆகிருக்கும். நீங்கள் பார்த்துக்கோங்க, இதை பார்க்கணும், அதனால தான் கொடுக்குறேன். 7th டேர்ம் 3 பார்த்தோம்னா யூனிட்டில் 2ஆம் பாடமும் 3ஆம் பாடமும் கவர் ஆகும். ஓகேவா, அடுத்து 8th புக்கில் வந்து 1ஆம் பாடம் 3ஆம் பாடம், 9th புக்கில் 2ஆம் பாடம் 3ஆம் பாடம் எல்லாம் கவர் ஆகும். நண்பர்களே, நான் வந்து இப்போ உங்களுக்கு இந்த பாடம் கவர் ஆகும்னு சொல்லி பிரித்து கொடுத்துருக்கேன்ல, நீங்கள் இதை மட்டும் பார்த்தாலே போதும் மேக்ஸுக்கு. ஓகேவா, ப்ளஸ் இதெல்லாம் நல்லா முடிச்சிட்டேன், இதெல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் வந்து அதுக்கப்புறம் போடலாம். இல்லை ஒரு 5 டாபிக் நல்லா தெரிஞ்சால் கூட ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் அப்பப்போ போட்டு பார்க்கலாம். ஓகேவா, இதுக்கு மேலே நீங்கள் வெளியே போய் படிக்கணும் அவசியம் கிடையாது. என்னைய பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான் வரும். ஓகேவா, இதே மாடல் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் ப்ளஸ் இது படித்தாலே போதும். ஓகேவா, அடுத்து ஏபிஜிபி, அதாவது கூட்டுத்தொடர் வரிசை பெருக்குத்தொடர் வரிசை. இது வந்து எண்கள், இது வந்து நம்ம சிலபஸில் நேராக கவர் ஆகாது. ஆனால் வந்து இந்த எண்கள் அப்படின்ற சொல்லி கொடுத்துருப்பாங்க, அந்த ரீசனிங் பார்ட்ஸில் கொடுத்துருப்பாங்க, நம்பர் சீரிஸ் இந்த மணிக்கு அதில் வந்து கவர் ஆகும். ப்ளஸ் முக்கியமான டாபிக் தாங்க இதுவும். 9th இருக்கும். 10th வந்து லெசன் 2வது லெசனில் ஏபிஜிபி தான் நிறைய கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. முக்கியமான டாபிக் அளவைகள், மென்சுரேஷன். எல்லாருக்குமே கஷ்டம் நினைக்கிற ஒரு டாபிக், ஆனால் கஷ்டம்லாம் கிடையாது. ஃபார்முலா படித்தோம்னா ஃபார்முலா சாட்டி தூக்கி போயிட்டே இருக்கலாம். ஏன்னா நம்ம வந்து நடத்துகிறோம்ல, நடத்தும் போது உங்களுக்கு தெரியும். ஓகேவா நண்பர்களே, ஸோ எங்கெங்கே இருக்குன்னு சொல்லிடலாம். 6th வந்துட்டு 3வது பருவத்தில் 3ஆம் பாடம். ஓகேவா, பார்த்துக்கோங்க. அடுத்து 7th வந்துட்டு டேம் 1, அதாவது முதல் பருவத்தில் 2வது பாடம். அடுத்து மறுபடியும் 7th வந்து 2வது டேமில் வந்து 2வது பாடம் பார்த்துக்கோங்க. 8th வந்து 2வது பாடத்தில் யூனிட் 2. அப்புறம் 9th வந்து யூனிட் 7, 7வது யூனிட் நல்லாயிருக்கும், ஈஸியாக இருக்கும். 10th யூனிட் 7. இதுலேருந்து தான் வந்து எப்பயுமே டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் ஒரே ஒரு அளவியல் வந்து கஷ்டமாக வைப்பாங்க, அது 10th தான் வைக்கிறாங்க. அந்த யூனிட்லேருந்து நல்லா பார்த்துக்கோங்க. நிகழ்தகவு அண்ட் ப்ராபபிலிட்டி, அதாவது நிகழ்தகவுன்றது டைரெக்டாக கவர் ஆகாது, ஆனால் அந்த பகடைகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்களே, அதில் வந்து இது கவர் ஆகும், நிகழ்தகவு வந்து வரும். அதுவும் இல்லாமல் வந்து கேள்வி கேட்பாங்க, இன்டெரக்டாக கவர் ஆகக்கூடிய டாபிக். ஓகேவா, 9th வந்து யூனிட் 9, 10th வந்து யூனிட் 8 பார்த்துக்கோங்க. அடுத்து ஸ்டாட்டிஸ்டிக், அதாவது புள்ளியியல் அப்படின்னு சொல்லணும்னா இது வந்து 9th வந்து யூனிட் 9 மட்டும் பார்த்தா போதுமானது. நான் ஏன் கொடுத்தேன்னா பார்த்தா போதுமானது நான் கொடுத்துருக்கேன். அதெல்லாம் நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ், அப்புறம் ரீசனிங் வந்து எக்ஸ்ட்ரா பார்க்கணுங்க. ஆமாம், டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் கொஸ்டின் பாருங்கள், ரீசன் ரொம்ப எக்ஸ்ட்ரா பார்க்கணும் இல்லை. ஒரு சில கணக்கு வந்து ப்ரீவியஸாக பார்க்குறோம்ல, அதை பார்த்தாலே போதும். ஒரு சில ரீசனிங் மட்டும் எக்ஸ்ட்ரா பார்க்குற மாதிரி இருக்கும், அது உங்களை நடத்துகிறேன் பார்த்துக்கோங்க. டெலிகிராம் கான்டாக்ட் வந்து பார்த்துக்கோங்க, 63692103 இதோட டெலிகிராம் கான்டாக்ட். ஏதாவது உங்களுக்கு டவுட்னா கேளுங்க நண்பர்களே. ஸோ மேக்ஸ் வந்து எல்லாமே கஷ்டமாக இருக்கும். மேக்ஸ் இதை பார்த்தாலே போதும். யாராவது டவுட் கேட்டிங்கன்னா இதை பார்த்தாலே போதும். நான் அந்த புக்கு கூட இங்கே இருக்குன்னு சொல்லிக்கேன்ல, அங்கே இந்த டாப்பிக்கை மட்டும் பாருங்கள். நேரமற்ற விலை மட்டும் பாருங்கள். இப்படி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 25க்கு உங்களால் 23+ எடுக்க முடியும் எல்லாருனாலையுமே. ஏன்னா 25 out of 25 அப்படின்னு வந்து நம்ம சொல்லக்கூடாதுல்ல, நல்லா படித்தவங்க எடுத்துருவாங்க, அவ்வளோதான். ஓகே நண்பர்களே, ஸோ இதான் வந்து மேக்ஸ் வேர் டு ஸ்டடி. பார்த்துக்கோங்க. உங்களுக்கு என்ன டவுட்னாலும் என்னை வந்து டெலிகிராம்லையோ இல்லை கமெண்ட்லையோ யூடியூப் கமெண்ட்டில் கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.
வச்சுக்கோங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நம்மளுடைய சேனல் வந்து இன்னும் 2 பேருக்கு தெரியும். லைக் பண்ணால் தான் இந்த வீடியோ வந்து மற்றவங்களுக்கு காமிக்கும். அதுக்காக ஒரு ரீசன் தான் நண்பர்களே. ஸோ சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். தமிழ் ஃப்ரீ டெஸ்ட் பேட்சும் போயிட்டுருக்கு, மேக்ஸ் ஃப்ரீ டெஸ்ட் பேட்சும் நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ வந்து சேராதவங்க வந்து சேர்ந்துக்கோங்க. ப்ளஸ் என்ன சொல்லணும்னா, நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வந்து டெலிகிராம் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் என்ன டெலிகிராமில் ஜாயின் பண்ணி நம்மளுடைய எல்லா வீடியோஸ் பிடிஎஃப்ஸ் எல்லாமே வந்து அதை அப்லோட் பண்ணுவோம். அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ நண்பர்களே. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். எனி டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் இன்னும் மேக்ஸ் ரிலேட்டடாக நான் 2-3 வீடியோஸ்லாம் போடுவேன். எப்படி படிக்கணும், என்ன செய்யணும், அதெல்லாம் போடுறேன். இப்போதைக்கு வந்து வேர் டு ஸ்டடி போட்டோம்னா நீங்கள் கொஞ்சம் நிறையா மக்கள் கேட்டிங்க, தெளிவாகிடுவீங்களே, அதுக்காக தான். அடுத்து எப்படி படிக்கணும் இன்னும் 2-3 வீடியோ போகிறேன் நம்மளே. சரி நம்மளே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம்.